பார்க்குறவங்கலாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் பாருங்க, கருப்பரிசி கஞ்சி சூப்பராக ஹெல்த்தியாக பாருங்க. தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உரிச்சு உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்காய் பால் எடுத்து நாட்டு சக்கரை போட்டு சூப்பராக குடிக்கலாம். உங்களுக்கு அரிசியில் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 2-3 தடவை போட்டுக்கோங்க. இந்த சொம்பில் 2 சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து ஒரு ரோல் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நொய்யாக அடிச்சுட்டு வந்துடலாம். போட்டால் தான் டேஸ்ட் வரும். ஒரே ஒரு சிட்டிகை அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 5 ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்ல பெரிய ஏலக்காய். இந்த அரிசியிலே அரைச்சிட்டு வந்துடலாம். ஓரளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிச்ச பின்னாடி ஊற்றிட்டு உடனே கிளறுங்க, இல்லைன்னா அப்படியே கட்டியாயிடும். இல்லை, அந்த சொம்பில் 3 சொம்பு தண்ணி ஊற்றுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிளறுங்க. இதை அப்படியே கட் பண்ணி நல்லா தேங்காய் பாலில் எடுத்துகிட்டு வந்தாலும் நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி வடிகட்டுறதை வச்சு வடிகட்டிக்குவாங்க. நீங்கள் இவ்வளோ செஞ்சாச்சு. தேங்காய் பால் பாருங்கள், அப்படியே திக்காக இருக்கு. இதில் ஊற்றி கலக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் இந்த கால் வலி வந்தாலும் 2 முறை குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு ஃபேமிலியோடு குடிங்க. மீதி நாளெல்லாம்